மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது முத்தொள்ளாயிரம் என்பதை பற்றி பார்த்தோம். சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது என்று அஞ்சி விரைந்து தம் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் ஒடுக்கி வைத்து கொண்டன. அடடா, பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சம் இருக்கின்றதே. சோழ நாடு. நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூவி அழைப்பர். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல்யானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போலிருந்தது. யானை படைகளை உடைய சோழனது நாடு இத்தகு வளமும் வீரமும் மிக்கதாக இருந்தது. பாண்டிய நாடு. சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் முத்துகள் போலிருக்கின்றன. தரையில் உதிர்ந்து கிடக்கும் புன்னை மொட்டுகள் முத்துகள் போலிருக்கின்றன. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாளையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்துகள் போலிருக்கின்றன. முத்துகளாலான வெண்கொற்ற குடையை உடைய பாண்டியனது நாடு இத்தகைய முத்துவளம் மிக்கது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது மதுரை காஞ்சி. மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பினை போற்றி பாடக்கூடிய நூல்தான் மதுரை காஞ்சி என்பது. இந்நூலில் மதுரை மாநகரத்தினுடைய பல சிறப்புகளை பற்றி இந்த பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். மதுரை மாநகரமானது அன்றைய காலகட்டத்தில் எத்தகைய சிறப்பு வாய்ந்த நகரமாக இருந்தது என்பதை பற்றித்தான் இந்த பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 191 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நன்றி. மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியில் பாண்டியன் தலையாளங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியனை பாடியிருக்கின்றார். இந்நூலினுடைய பாட்டுடை தலைவனாக இருப்பவர், மதுரை காஞ்சி என்ற நூலினுடைய பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். அவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்தான் மதுரை காஞ்சி என்பது. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள ஊர்தான் மாங்குடி என்ற ஊர். அந்த ஊரில் பிறந்த காரணத்தினால் இவருடைய பெயரோடு மாங்குடி என்ற பெயரும் இணைந்து விட்டது. சங்க காலத்தில் மாங்குடியில் வாழ்ந்த நிலக்கிழார்தான் மருதனார். இவர் 8 தொகையிலும் 13 பாடல்களை பாடியிருக்கின்றார். சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு என்பவை.
மதுரையில் கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களான இவற்றை 14 மேற்கணக்கு நூல்கள் என்றழைக்கின்றார்கள். எட்டுத்தொகையானது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்பவை. பத்துப்பாட்டு திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம் என்பவை பத்துப்பாட்டு நூல்கள். இந்நூல்கள் ஒவ்வொன்றுமே வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்டவை. தொகுப்பில் பல நூல்கள் அடங்கியிருக்கின்ற காரணத்தினால் இவை தொகை நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குறைந்த அடிகளை உடைய நூல்கள் கீழ்கணக்கு நூல்களாகவும், நிறைந்த அடிகளை உடைய அதிகமான அடிகளை கொண்டிருக்கக்கூடிய நூல்கள் மேற்கணக்கு நூல்களாகவும் தொகுக்கப்பட்டு இருக்கின்றன. 14 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி என்பது. இது பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையினுடைய சிறப்புகளை போற்றி பாடுவதாலும் நிலையாமை பற்றி கூறுவதனாலும் இந்நூலானது மதுரை காஞ்சி என்று அழைக்கப்படுகின்றது. இந்நூலில் மதுரை மாநகரில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்விடம், அங்குள்ள கோட்டைகள், கொத்தளம், நகரில் நடைபெறுகின்ற திருவிழாக்கள், பல்வேறு வகையான பள்ளிகள், நாற்பெருங்குழு, அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள் கவிதை வடிவில் கூறப்பட்டிருக்கின்றன. இந்நூலானது 782 அடிகளை கொண்டிருக்கின்றது. மதுரை காஞ்சி என்ற நூலானது 782 அடிகளை கொண்டிருக்கின்றது. அவற்றுள் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே சிறப்பித்து கூறுகின்றன. இதனை பெருகுவள மதுரை காஞ்சி என்றும் அழைக்கின்றார்கள். அத்தகைய நூலினுடைய ஒரு சில பாடல்கள், மதுரையை போற்றி புகழக்கூடிய ஒரு சில வரிகளானது நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? நன்றி. மதுரை காஞ்சி. மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் 14 மேற்கணக்கின் மதுரை காஞ்சி முதன்மையானது. மதுரையை போற்றி சிறப்பித்து பாடியிருக்கக்கூடிய நூல்களுள் 14 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய மதுரை காஞ்சி என்ற நூலானது அதில் மிகவும் முதன்மையானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் அமைந்திருக்கின்றது. இந்நூலில் மதுரை மாநகரில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்விடங்களை பற்றியும், அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்டைகளை பற்றியும், கொத்தளங்களை பற்றியும், அந்நகரில் நிகழக்கூடிய திருவிழாக்கள், பல்வேறு வகையான பள்ளிகள், நாற்பெருங்குழு, அந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய வணிகம் போன்ற பல காட்சிகள் அங்கே கவித்துவமாக விரிந்து காணப்படுகின்றன. காலையில் தொடங்கி மறுநாள் விடியற் வரையில் நகரத்தை சுற்றி வைந்து கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறுவது போன்ற வருணனை பாடல்தான் இது. ஒரு நாள் காலையில் ஆரம்பித்து மறுநாள் விடியற் காலை வரைக்கும் அந்த மதுரை மாநகரத்தையே சுற்றி வந்து தான் எவற்றை கண்டோமோ அவற்றை முறைப்படுத்தி கூறுவதை போன்ற ஒரு வருணனை பாடல்தான் நாம் காணக்கூடிய இந்த பாடலானது. மதுரை மாநகர் மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலையிய அணங்குடை நெடுநிலை நெய்படக் கரிந்த தின்போர் கதவின் மழையாடும் மழையின் நிவந்த மாடமுடு வையை அன்ன வழக்குடை வாயில்
பகைவரை எழுந்து வானம் மூழ்கி சில்காற்றி இசைக்கும் பல்புழை நல்லில் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒழிப்ப மாகாள் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் களிகொள் சும்மை ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து. மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்படக் கரிந்த தின்போர் கதவின் மலையாடும் மலையின் நிவந்த மாடமுடு வையை அன்ன வழக்குடை வாயில் வகைபெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புழை நள்ளில் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒழிப்ப மாகாள் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் கலிகொள் சும்மை ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து. பாடல் புரிந்ததா மன்னர்களே? மீண்டும் ஒரு முறை. மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்படக் கரிந்த தென்போர் கதவின் மலையாடும் மலையின் நிவந்த மாடமுடு வையை அன்ன வழக்குடை வாயில் வகைவர எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புழை நல்லில் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒழிப்ப மாகாள் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் களிகொள் சும்மை ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் மண்ணுற இந்த மண் உள்ள அளவும் இந்த மண்ணானது இந்த மதுரை மாநகரத்தில் மண்கள் உள்ள அளவும் மண்கள் இருக்கும் அளவும் ஆழ்ந்த ஆழமாக மணிநீர் கிடங்கின் மணிநீர் நீலமணியை போன்ற நீல நிற மணியை போன்ற நீரை உடைய கிடங்கினையும் நீலமணியை போன்ற நீரை உடைய நீல நிறத்தில் இருக்கக்கூடிய நீரை உடைய கிடங்கினையும் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை விண்ணுற ஓங்கிய இந்த விண்ணளவிற்கு இந்த வானமளவிற்கு ஓங்கிய ஓங்கிய என்றால் உயர்ந்த அந்த வானத்தையே தொடுமளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய அந்த வானத்தையே தொடுமளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய பல்படை புரிசை பல்படை புரிசை என்றால் மதில் பல படைகளை உடைய மதில்களையும் அந்த விண்ணையே தொடுமளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய பல படைகளை கொண்டிருக்கக்கூடிய மதில்களையும் தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை தொல்வழி நிலைய
தொல்வழி. தொன்று தொட்டு தொன்று தொட்டு வலிமை உடைய அணங்குடை நெடுநிலை. தொன்று தொட்டு வலிமை உடைய தெய்வத்தன்மை உடையதாகிய தொன்று தொட்டு வலிமையுடைய தெய்வத்தன்மை உடையதாகிய நெடுநிலை. நெடிய வாயில்களை உடையதும் நீண்ட வாயில்களை கொண்டிருப்பதும். தொன்று தொட்டு மிகவும் பழமையானதாகவும் வலிமை மிக்கதாகவும் தெய்வத்தன்மை பொருந்தியதாகவும் அங்கே வாயில்களானது, அந்த மதுரை மாநகரத்தில் வாயில்களானது அமைந்திருக்கின்றன. வானளவிற்கு உயர்ந்த மதில் சுவர்களும் தொன்று தொட்டு வலிமை உடைய தெய்வத்தன்மை பொருந்தியிருக்கக்கூடிய நீண்ட வாயில்களை உடையதாகவும் நெய்படக் கரிந்த தின்போர் கதவின் நெய்படக் கரிந்த தின்போர் கதவின் அந்த வாயில்களில் இருக்கக்கூடிய கதவுகள் நெய் பூசப்பட்டதனால், அந்த கதவுகளில் நெய்யானது பூசப்பட்டிருப்பதனால் கரிந்த கருமை உடையதாக, கருமை நிறத்தில் அவை மாற்றமடைந்து தின்போர் கதவின், தின் வலிமை, வலிமையான கதவினையும் அந்த மதில்களில், அந்த வாயில்களில் இருக்கக்கூடிய கதவுகளானது நெய் பூசியதினால், அந்த கதவுகளில் நெய்யானது பூசப்பட்டதினால் கருமை நிறத்தில் அவை மாற்றமடைந்திருக்கின்றன. கோவில்களில் கருவறையில் இருக்கக்கூடிய கதவுகளை கருமை நிறத்தில் இருக்கும். என்ன காரணம் என்றால் அதில் நெய் பூசப்பட்டிருப்பதனால் அந்த கரிய நிறத்தில் இருக்கும். அப்படி அது நெய் பூசி இருப்பதனால் கருமையுடைய வலிமையான கதவினையும் மழையாடும் மலையின் நிவந்த மாடமுடு, மழையாடும் மலையின் நிவந்த மாடமுடு. மழை, மழை மேகங்கள், மழை மேகங்களானது உழவக்கூடிய மலை போன்ற நிவந்த மாடமுடு, உயர்ந்த மாடங்களுடன் அங்கே மாளிகைகள் இருக்கின்றன. எங்கே? மதுரை மாநகரத்தில். மதுரை மாநகரில் உலகம் உள்ள அளவும் ஆழமான தெளிந்த நீலமணி போன்ற நீரை உடைய அகழிகளானது அங்கே இருக்கின்றன. பல படைகளை உடைய வானளவிற்கு உயர்ந்த மதில்களும் மிகவும் பழமையானதாகவும் தெய்வத்தன்மை உடையதாகவும் கொண்டிருக்கக்கூடிய நெடிய வாயில்களையும், அவ்வாயில்களில் நெய் பூசப்பட்டு வலிமையான கருமை நிறமுடைய கதவுகளையும் கொண்டு வான் மேகங்கள் உழவக்கூடிய மலை போல உயர்ந்த மாடங்களுடன் உள்ள மாளிகைகள் அங்கே இருக்கின்றன. இங்கே மதுரை மாநகரத்தில். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா? மதுரை மாநகரத்தின் அகழியினுடைய வலிமை, அந்த மதிலினுடைய தோற்றம், மாடங்களினுடைய தன்மை ஆகியவற்றை விளக்குகின்றது அந்த வரிகளானது. மதுரை மாநகரத்தில் மிகவும் ஆழமான தெளிந்த நீல நிறமுடைய நீரை கொண்டிருக்கக்கூடிய அகழியானது இருக்கின்றது. அடுத்து, வானளவிற்கு உயர்ந்த கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய மதில்களும் மிகவும் பழமையானதும் வலிமையுடையதுமான தெய்வத்தன்மையுடைய வாயில்களும், அதில் நெய் பூசப்பட்டதனால் கருமை நிறமுடைய கதவுகளும் இருக்கின்றன. நகரில் மேகங்கள் தவழும் உயர்ந்த மலை போன்ற மாளிகைகள் அங்கே இருக்கின்றன என்று சொல்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? அடுத்து, வையை அன்ன வழக்குடை வாயில். வையை அன்ன வழக்குடை வாயில். வையை, வைகை, வைகை நதி போன்ற, வைகை நதியானது எப்படி இடையறாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ
வைகை நதியானது எப்படி இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதனைப் போல மக்களும் இடையராது சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி இடையராது மக்கள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வழக்குடை வாயில், வழக்குடை அந்த போக்குவரத்தினை, இடையராது மக்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தினை உடையதாகவும் வாயில்களானது அமைந்திருக்கின்றன. மக்கள் எப்பொழுதும் சென்று வருகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் எப்பொழுதுமே சென்று வரக்கூடிய வழிகளை உடையதாக அந்த அரண்மனைகளினுடைய வாயில், அந்த மாடங்களினுடைய வாயில்களானது அமைந்திருக்கின்றன. வகைபெற எழுந்து வானம் மூழ்கி, வகைபெற எழுந்து வானம் மூழ்கி பல்வேறு வகையினால் பெயரை பெற்று, கூடம், மண்டபம், மாடம் என்று பல வகை பெயர்களை பெற்று எழுந்து வானளவிற்கும் சென்று, அந்த வானத்தை, அந்த விண்ணையே தொடுமளவிற்கு உயர்ந்து சென்று, அதன் பிறகு சில்காற்று இசைக்கும் பல்புழை நள்ளில், சில்காற்று இசைக்கும் பல்புழை நள்ளில், சில்லென்று குளிர்ந்த காற்று வீசி ஒலிக்கக்கூடிய, சில்லென்று குளிர்ந்த காற்று வீசி ஒலிக்கக்கூடிய பல்புழை நள்ளில், பல்புழை பல்வேறு விதமான புழை, புழை என்றால் சாளரம், சாளரம் சன்னல். சில்லென்று குளிர்ந்த காற்று வீசி ஒலிக்கக்கூடிய பல சாளரங்களை உடைய நள்ளில், நல்ல இல்லங்களையும் சிறந்த இல்லங்களையும், இல்லம் வீடு, சிறந்த இல்லங்களையும் ஆறு கிடந்தன்ன அகழ் நெடுந்தெருவில், ஆறு கிடந்தன்ன அகழ் நெடுந்தெருவில், ஆறு கிடந்ததை போன்று அகன்ற நெடிய அந்த தெருவில், இடையராது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதியைப் போல, வைகை நதியைப் போல மக்களும் இடையராது போவதும் வருதலுமாகிய தன்மை உடைய அந்த வாசல்களில் பல வகையினால் பல பெயர்களை தன்னகத்தை கொண்டு சிறப்புற்று எழுந்திருக்கக்கூடிய வானத்தில் சென்று, அதன் பிறகு சில்லென்று குளிர்ந்த தன்மையுடன் வீசும் காற்று வலிக்கக்கூடிய பல சாளரங்களை உடைய சிறந்த இல்லங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஆறு படுத்து கிடப்பதை போன்ற அந்த அகன்ற நெடிய தெருவானது காணப்படுகின்றது என்று சொல்கின்றார். அழகிய சிறந்த இல்லங்கள் உடைய தெருக்களை பற்றி இவ்வரிகளில் குறிப்பிடுகின்றார். இடையறாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதியைப் போல அந்த மதுரை எம்பதியில், மதுரை என்ற அந்த ஊரில் மக்கள் போவதும் வருவதுமாகிய தன்மை உடைய பெரிய வாயில்களை உடைய மண்டபங்கள், வீடுகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் வான்வரை சென்று வீசுகின்ற சில்லென்ற அந்த குளிர்ந்த காற்று அங்கே இருக்கக்கூடிய வீடுகளின் சாளரங்கள் வழியாக உள்ளே சென்று ஒலிக்கின்றது. அந்த மதுரையில் இருக்கக்கூடிய வீதிகள் பெரியதுவாகவும் அகன்றும் காணப்படுகின்றன. அதனை காணும் பொழுது ஒரு ஆறு படுத்திருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அளிப்பதாக இருக்கின்றது என்று சொல்கின்றார் மாங்குடி மருதனார். புரிந்ததா மன்னர்களே? பல்வேறு குழா அத்து இசை எழுந்து ஒலிப்பேன், பல்வேறு குழா அத்து இசை எழுந்து ஒலிப்பேன். பல்வேறு குழா அத்து, பல்வேறு குழுவினர்களின், பல்வேறு குழுவினர்களினுடைய இசை எழுந்து ஒலிப்பேன். பல்வேறு குழுவினர்கள் இசைக்கக்கூடிய இசையானது ஒலிக்கின்றது. பல்வேறு குழுவினர்கள் தங்களுடைய இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு இசைக்கின்றார்கள். அப்படி எழக்கூடிய அந்த இசையினுடைய ஓசையானது மாகாள் எடுத்த முன்னீர் போல, மாகாள் எடுத்த முன்னீர் போல. மாகாள், மாகாள் என்பது பெரும் காற்று, ஒரு பெரும் காற்றானது.
இந்த பெருமையுடைய காற்றானது கடலிலிருந்து முன்னீர் கடலிலிருந்து வீசுகின்ற அந்த ஓசையினை போல, அந்த பெரும் காற்று கடலிலிருந்து வீசும் பொழுது எழுகின்ற அந்த ஓசையைப் போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல. முழங்கிசை நண்பனை, முழங்கிசை இசையானது முழங்குகின்றது. நல்ல முரசை ஒலிப்பதாகிய அறைவனர் நுவல, அதனை அறிபவர்கள் நுவல கூறுகின்றார்கள். அந்த விழாவை பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள். கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை. கயம் நீர்நிலைகள், கயம் என்றால் நீர்நிலை. அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் குடைந்து விளையாடக்கூடிய, தங்களுடைய கைகளால் அந்த நீர்நிலைகளில் குடைந்து விளையாடக்கூடிய தன்மையைப் போல இயம் தொட்டு இமிழிசை, இசைக்கருவிகளை இயக்குவதினால் எழக்கூடிய அந்த இமிழிசை இன்னிசை கேட்டு மகிழ்ந்தோர் ஆடும் கலைகொள் சும்மை. மகிழ்ந்தோர் ஆடும், அந்த இசையை கேட்டு மகிழ்ந்தவர்கள் ஆடக்கூடிய கலைகொள் சும்மை, மகிழ்வான அந்த ஆரவார ஓசையினை உடைய தெருக்கள் ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து. ஓவு கண்டன்ன, ஓவு என்றால் ஓவியம். ஓவியத்தை கண்டதைப் போல, ஓவியத்தை பார்த்ததைப் போல இருபெரு நியமத்து. நியமம் என்றால் அங்காடி. கண்களுக்கு இனிமையான இரண்டு பெரிய அங்காடிகள், நாளங்காடி, அல்லங்காடி, இவற்றை உடையதாக அந்த தெருக்கள் விளங்குகின்றன. நாளங்காடி என்பது இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய கடைகள். அல்லங்காடி, என்றால் பகல், அல்லங்காடி, என்றால் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய கடைகள் அல்லங்காடி, பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய கடைகள் நாளங்காடி என்பவை. இப்படி இரண்டு விதமான பெரிய அங்காடிகள், நாளங்காடி அல்லங்காடி என்று இரண்டு விதமான கடைகளானது அங்கே காணப்படுகின்றனவாம். ஆறு போன்ற அகன்ற நீண்ட தெருவில் பல்வேறு மக்கள் பேசுகின்ற பல வகையான மொழிகள் அங்கே ஒலிக்கின்றன. அந்த நகரில் விழாவை பற்றி அறிவிப்பு செய்ய நல்ல முரசு அடிப்போர்கள் முரசை அடித்து எழுப்புகின்ற அந்த ஓசையானது கடலில் பெரிய காற்று வீசும் பொழுது எழுகின்ற ஓசையைப் போல ஒலிக்கின்றதாம். முரசு அறைவோர்கள் கூறுகின்ற அந்த விழா பற்றிய செய்தியினை கேட்டு மகிழ்வோர்கள் எழுப்புகின்ற ஓசை, இசைக்கருவிகளை மகிழ்வுடன் வாசிப்போர் எழுப்புகின்ற ஓசை, நீர்நிலைகளில் கையால் குடைந்து எழுப்புவோர் விளையாடும் ஓசை போல அந்த ஓசையானது எழுகின்றது. இவற்றையெல்லாம் கேட்ட மக்கள் தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடுகின்றார்கள். இவற்றையெல்லாம் கேட்ட மக்கள் தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடுகின்றார்களாம். பெரிய அந்த தெருவில் ஓவியத்தைப் போல நாளங்காடியும் அல்லங்காடியும் காட்சியளிக்கின்றன என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததமனர்களே, ஆறானது படுத்திருப்பதைப் போல அகன்று நீண்டு காணப்படுகின்றது அந்த தெருக்களானது. அங்கு பண்டங்கள் வாங்குவதற்கு பல்வேறுபட்ட மக்கள் கூட்டம், எழுப்பக்கூடிய ஒளிகள் மிகுதியாக இருக்கின்றன. கடலிடை மிக வலிமையான பெரிய காற்று வீசினால் எழுகின்ற ஓசையைப் போல முரசு அறைபவன் முரசினை ஒலித்து விழா நிகழ்வுகளை மக்களுக்கு கூறுகின்றான். அப்படி அவன் அறிவிப்பதினால் விழாவிற்கு திரண்டவர்கள் ஆரவாரம் செய்யக்கூடிய ஒளியும், நீர்நிலைகளில் நீராடுபவர்கள் நீரை கைகளால் குடைந்து விளையாடக்கூடிய தன்மை போல அந்த இசைக்கருவிகளை இயக்குவதினால் பிறருக்கும் ஓசையை கேட்டு
மகிழ்வோர்கள் ஆடுகின்ற செருக்கினை கொண்டு ஆரவாரம் என தெருக்களில் ஒலிக்கின்றது. அத்தெருக்கள் ஓவியத்தை காண்பது போல கண்ணுக்கு மகிழ்வை தரும் நாளங்காடி அள்ளங்காடி என்ற இரு பெரும் கூறுகளை உடைய அங்காடி தெருக்கள் அங்கே இருக்கின்றன என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். மதுரை காஞ்சி பெயர் காரணத்தை குறிப்பிடுக. சங்க இலக்கியங்களில் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமையை குறிக்கும். மதுரையின் சிறப்புகளை பற்றியும் நிலையாமை பற்றியும் கூறுவதால் மதுரை காஞ்சி எனப்பட்டது. இந்நூல் 782 அடிகள் கொண்டது. அவற்றுள் 354 அடிகள் மதுரையை பற்றி சிறப்பித்து கூறுகின்றன. இதை பெருகுவள மதுரை காஞ்சி என்பர். இதன் பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் ஆவார். மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையிலும் 13 பாடல்கள் இவர் பாடியுள்ளார். மாகாள் எடுத்த முன்னீர் போல. இடம் சுட்டி பொருள் விளக்குக. இடம் மாகாள் எடுத்த முன்னீர் போல. இவ்வடிகள் 10 பாட்டில் மதுரை காஞ்சி மதுரை மாநகரின் பல்வேறு நலங்கள் வளங்கள் ஆகியன பற்றி கூறும்போது ஆசிரியர் மாங்குடி மருதனார் கூறும் உவமை. பொருள்: பெரும் காற்று புகுந்த கடலொளி போல என்பது இதன் பொருளாகும். விளக்கம்: மதுரை மாநகரின் தெருவில் நடக்கும் விழா பற்றி கூற முரசறைவோன் முரசறைந்து அறிவிக்கிறான். அம்முழக்கம் ஏற்கனவே மதுரை அங்காடி தெருவில் பல்வேறு விதமான ஒலிகள் ஒலிக்கின்றன. இவ்வொலியின் முழக்கமானது அவ்வொலிகளை விட மேலோங்கி ஒலிக்கிறது. அது எவ்வாறெனில், கடலின் அலைகள் ஓயாது ஒலிக்கின்றன. இடையே பெரும் காற்றும் சேர்ந்து வீசினால் கடலில் எழும் அலைகளால் ஓசை அதிகரிக்கும். அதுபோல முரசறைவோர் எழுப்பிய ஒளியும் அறிவிப்பும் இருந்ததாக ஆசிரியர் கூறுகிறார். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இதில் முதல் வினாவை எழுதி கொள்ளுங்கள், 2வது வினாவை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது முதல் வினா மட்டும், படிப்பது 2 வினாக்களும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளின் இதுகாரும் நாம் கண்டறிந்தது மதுரை காஞ்சி. மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நீரை உடைய அகழி உள்ளது. பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானளவு உயர்ந்துள்ளது. பழமையானதும் வலிமை மிக்கதும் தெய்வத்தன்மை பொருந்தியதுமாகிய வாயில் உள்ளது. அவ்வாயில் நெய் பூசியதால் கருமையடைந்த வலிமையான கதவுகளை உடையது. மேகங்கள் உலாவும் மலை போல் மாளிகைகள் உயர்ந்துள்ளன. இடைவிடாது ஓடுகின்ற வையை ஆற்றை போல மக்கள் எப்போதும் வாயில்கள் வழி செல்கின்றனர். மண்டபம், கூடம், அடுக்களை என பல்வேறு பிரிவுகளை கொண்டு வான்வரை ஓங்கிய தென்றல் காற்று இசைக்கும் பல சாளரங்களை உடைய நல்ல இல்லங்கள் உள்ளன. 6 போன்ற அகலமான நீண்ட தெருக்களில் பொருள்களை வாங்க வந்த மக்கள் பேசும் பல்வேறு மொழிகள் ஒலிக்கின்றன. விழா பற்றிய முரசறை ஓரின் முழக்கம் பெருங்காற்று புகுந்த கடலொளி போல் ஒலிக்கிறது. இசைக்கருவிகளை இயக்குவதால் உண்டாகும் இசை நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல எழுகிறது. அதனை கேட்ட மக்கள் தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடுகின்றனர். பெரிய தெருக்களில் இருக்கும் நாளங்காடியும் அள்ளங்காடியும் ஓவியங்கள் போல காட்சியளிக்கின்றன. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 191, 192, 193. பக்கம் எண் 191 மதுரை காஞ்சி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 193 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 203. பக்கம் எண் 203 மதுரை காஞ்சி பெயர் காரணத்தை குறிப்பிடுக என்ற குறுவினாவும், சிறுவினா மாகாள் எடுத்த முன்னீர் போல இடஞ்சுட்டி பொருள் விளக்குக என்ற சிறுவினாவும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம்.
இந்த 2 வினாக்களுக்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாடையீட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.